உலக பேராசை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்னன்னு தெரியுமா? வலியே இல்லாமல் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படுறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி 2 பாடத்தை சொல்லி தரும் நமக்கு. ஒன்று, தன்னை பற்றி, தனது வாழ்வின் முடிவை பற்றி, தனது இறப்பை பற்றி ஆண்டவர் இயேசு அறிவிப்பு கொடுத்துட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் செபதேயுவினுடைய பிள்ளைகள் 2 பேருக்கும் ஒருத்தர் வலப்புறமும் ஒருத்தர் இடப்புறமும் ஆட்சிகளை பங்கு வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உலக பெருமை என்பது அதிகாரத்தில் ஆளுவது. ஆனால் இயேசுவின் பெருமை என்பது பிறருக்கு சேவை செய்வதில் அடங்கி இருக்கிறது. அந்த 2 பேரும் அதிகாரம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே தான் அவர் கேட்குறார், நான் குடிக்க போகும் கிண்ணத்தில் குடிக்க முடியுமானா? குடிக்க முடியும்னு சொன்னான். ஆனால் ஆட்சி உரிமையில் அமர்வது என்பது என்னுடைய வேலை இல்லை, அதை தந்தை பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு ராஜாவுக்கு ஒரு சிறந்த தளபதி, அது ஒரு சிறந்த அமைச்சர். தளபதி மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் குவித்து வீரதீர செயல்களோடு வாழ்ந்தவர். அந்த அமைச்சர் ரொம்ப எளிமையாக, சாதாரணமான, அமைதியான, பொறுமையான ஒரு அமைச்சராக இருந்தார். ராஜாவுக்கு ஒரு எண்ணம் வருது, நமக்கு பின்னாடி வயசாகி போச்சு, நமக்கு பின்னாடி யார் இந்த நாட்டை ஆளுறது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்கிறார். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது யாரை வைக்கலான்னு, நாளைக்கு ஒரு முனிவர் துறவி வருவார், நம்ம அரண்மனைக்கு வருவார். யார் நீங்கள் 2 பேரில் அவர் நல்லா உபசரிக்கிறீங்களோ அவரை நான் ராஜாவாக மணிமகுடம் சூடுறேன் அப்படின்னு சொல்லி தான் ஒரு நாற்காலி ஒன்று செஞ்சு போட்டு ராஜா மாதிரி உட்காந்து அவர் வரும்பொழுது நான் ராஜாவாக ஆள்வதற்கு தயாராக இருக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தார். அந்த அமைச்சர் இருக்கார் பாருங்கள், அவர் வர்ற நேரம் பார்த்து அவர் காலில் முள்ளெல்லாம் காடு மேடெல்லாம் கடந்து அப்படியே வரும்பொழுது இவர் ஒரு தண்ணி கொண்டு போய் கொடுத்து, துண்டு கொடுத்து தொடச்சி விட்டு அவரை பக்குவமாக கூட்டிகிட்டு நல்லா உபசரித்தார். இந்த 2 காட்சியும் ராஜா மாடியிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார். பார்த்துக்கிட்டு இருந்தவர் நேராக கிடுக்குன்னு கீழே மணிமகுடத்தை கூட்டிட்டு எடுத்துகிட்டு அந்த அமைச்சருக்கு சுடுறார். அப்புறம் அந்த தளபதி கேட்குறார், இந்த நாட்டை ஆளுவதற்கான வீரதீரம் என்னிடத்தில் இருக்குது, அதை போய் அமைச்சர்கிட்ட கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன் அப்படின்னு. அப்போ தான் ராஜா சொன்னார், நீ மக்களை ஆளணும்னு நினைக்கிற அமைச்சர் மக்கள் வாழணும்னு நினைக்கிறாரு, நீ பணிவிடை செய்வது தான் மக்கள் வாழ வேண்டும் என்று நினைப்பதனுடைய அடையாளம். ஒருத்தர் ஆளணுங்கிறதுக்காக நினைக்காத, எவன் ஒருவன் மக்களுக்காக குனிந்து சேவை செய்ய வருகிறானோ அவன்தான் நிமிர்ந்து ஆளக்கூடிய தகுதி உடையவனாக மாறுகிறான் என்று சொல்வார்கள். நாம் இருக்கிற இடத்துல, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, வேலைத்தளமாக இருக்கட்டும், குடும்ப பணியாக இருக்கட்டும், அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்தில் நாம் அதிகாரம் செலுத்துவதை விட பிறருக்கு சேவை செய்வதை முன்னிறுத்தினோம் என்றாலே கண்டிப்பாக உலக பேராசையிலிருந்து நாம் தப்பித்து விடலாம்.